தெரியுதா திருவாள்? சரி, வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். பிரபாகரன் போன வகுப்புலயும் அதுக்கு முந்தின வகுப்புலயும் வரலன்னு நினைக்கிறேன். ஆமா சார். ஆமா, அதுல ஒரு சின்ன ஒரு சிக்கலை நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருந்தோம். அதுக்கு உங்களுடைய யோசனைகளையும் எதிர்பார்க்கிறோம். அதாவது இந்த 98 நினைக்கிறேன், 98 நான் மறுபடியும் ஒரு சின்ன ஒரு குறிப்பு சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா அவர் சிந்திக்கிறதுக்கு ஒரு சிறுவையுள் நீங்கியான்னு இருக்கு இல்லையா, அந்த திருக்குறள் எடுத்துக்கங்க. சிறுமை உள்நீங்கிய என்று பிரிக்கணும். சிறுமையுள் நீங்கிய என்று அச்சிட்டிருப்பது தவறு. இப்படி இந்த தவறாக அச்சடிக்கும் போது ஏற்படக்கூடிய அதை பத்தி நான் ஒரு விரிவாக பேசணும். நீங்க இல்ல, அதாவது பாட வேறுபாடு எப்படி ஏற்பட்டுகிறது, அதாவது சிறுமை உள்நீங்கிய என்று சொல்லாக அதை பிரிக்க வேண்டும். சிறுமையுள் என்ற அந்த உள் நீங்கிய என்ற ஒரு சொல்லாக இருக்கக்கூடிய ஒரு சொல்லை எடுத்து உள் என்பதை இங்கே கொண்டு வந்து விகுதியாக, அதாவது வேற்றுமை ஏழாம் வேற்றுமை விகுதியாக ஆக்கி பதவுரை அமைத்திருக்கிறார்கள். அது தவறு. அதற்கு இன்னொரு அதை பத்தி ஒரு விவாதம் நமக்கு முன்னாடி வந்தது. விண்ணின்று பொய்ப்பின் வீணிர் வேணுலகத்து உள்ளின்று உடற்றும் பசியில் தான் இருக்கணும். ஆனா நிறைய பேரு விண்ணின்று பொய்ப்பின் விருநீர் வேணுலகத்துள் நின்றுன்னு பிரிச்சு போட்டிருப்பாங்க. அதாவது அந்த உள் நின்று அப்படிங்கிறது தனியாக அடுத்த வாக்கியத்துல அடுத்த அடியில ஒரு சீராக அமைகிறது. ஒரு சீரனுடைய பகுதி, அது ஒரு சொல். உள் நின்றுங்கிறது ஒரு சொல். அது மாதிரி உள் நீங்குதுங்கிறது ஒரு சொல். ஏனென்றால் இந்த திருக்குறள்ல ஒரு சொற்களை அவ்வாறு, அதாவது குறிப்பாக விகுதிகளை அவ்வாறு பிரிப்பது வழக்கம் இல்லை. சொற்களுடைய பிரிப்பார்கள், பிரிக்கலாம், பிரித்து அச்சிடலாம். இப்ப காய் கவர்ந்தட்டிலே காய் கவர்ந்து அப்படின்னு இருக்கு. அது மாதிரி அந்த விருநீர் வீணலகத்து உள் நின்றுன்னு தான் இருக்கணும். அது அடிகளுக்கு இடையிலே இருக்கக்கூடிய இந்த உள்ளை மேல கொண்டு வந்து சரியா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கோம். அதே கேள்வி இங்கே எழுப்பிட்டு சிறுமையுள்னு வரக்கூடாது, சிறுமை உள் நீங்கிய, அந்த உள் என்பதை அடிக்குள்ள இருக்கக்கூடிய சீர்களா இருக்கிறதுனால இந்த உள் என்ற ஒருதலை ஒரு சொல் நிர்மித்தாக இருக்கக்கூடிய சொல் இருக்கிற உள்ள குறிச்சு யாப்புக்காக நாம் அமைத்துக் கொள்ளலாம். ஆனால் அது சிறுமை உள்நீங்கிய என்றுதான் வர வேண்டும் என்று நாம் பேசலாம். அதை பத்தி யோசிச்சு வைங்க நீங்க. நாம் இப்போ கேள்வி வந்து இந்த உள் நீங்கிய அப்படிங்கிறது, உள் நீங்கியது ஒரு சொல். அந்த சொல்லில் இருக்கக்கூடிய உள் என்பதை யாப்புக்காக சரி பண்றதுக்காக பிரித்து கொள்ளலாம். ஆனால் அங்கே அடிகளுக்குள்ள பிரிக்க முடியாது என்று பேசணும். அதே தத்துவத்தை இங்க நாம வந்து அடிக்குள்ள இருக்கக்கூடிய சீர்களுக்குள்ளே பிரிக்கலாம் என்று சொல்லி இதை உள்நீங்கிய என்ற சொல்லுதான் ஒரே சொல். அதுல உள்ள வந்து நம்ம பிரித்து யாப்புக்காக அமைத்துக் கொள்ளலாம் என்று நம்ம அதை பத்தி பேசலாம். அதை நீங்க யோசிச்சு வைங்க. அடுத்தது இப்ப நாம இந்த இதுக்கு போவோம். இதோட நீங்க முடிச்சிடலாம் இந்த வாரத்துல. இன்னைக்கு ஓரளவு பெருசுபடுத்திருக்கேன். இன்னும் பெருசுபடுத்தணும் படுத்தலாம். இன்றைக்கு 100வது திருக்குறள், இனியவை கூறலுடைய இறுதி அதிகாரம், இறுதி பாட்டு. வழக்கம் போல நம்ம திருக்குறளை வந்து உற்று பார்த்து கொண்டிருக்கிற போது நிறைய சாதாரண திருக்குறள் என்று நான் ஒவ்வொரு வகுப்புல நான் சொல்லுகிறேன். நமக்கு ஏதாவது ஒரு நுட்பங்கள் தெரிய வருகின்றன என்பதை சொல்லிக் கொள்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருக்கும் தெரிந்த திருக்குறள். இந்த திருக்குறள் இந்த அதிகாரத்தினுடைய ஒரு சாரமாக பாவிகம் என்று அவர் சொல்கிறார் இல்லையா, காரியத்தனக்குவராயன். அது மாதிரி இது பாவிகமாக சொல்லக்கூடிய ஒரு திருக்குறள். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்கவர்ந்தற்று. எனவே இது எல்லாருக்கும் தெரிந்த திருக்குறள்.
நாம எல்லாரும் பொருள் சொல்லிட்டு இருக்கிறோம். அதுல இருக்கக்கூடிய சொற்பொருள் ஒரு சிக்கல் வருகிறது. அதனுடைய இலக்கண சிக்கல்கள் இருக்கிறனா நம்ம என்னன்னு பார்ப்போம். சரி, இதுல வழக்கமான மூவா கடைசியா கொடுப்பேன். இது பார்ப்போம். இனிய சொற்கள் இருக்கும்போது இனியங்கிறது இனிய சொற்கள். இனியன அப்படின்னு தான் இருக்குது. இனியன கூறல் என்பதனால நீங்க இனியவை செய்க என்று சொன்னால் இனிய செயல்கள் அர்த்தம். இனிய கூறுக என்று சொன்னால் இனியவை என்ற அந்த பெயர், அந்த வினை, அது அது அடுத்து வருகின்ற வினைக்கேற்ப பொருள் கொள்ள வேண்டும். இது ஒரு வகையான நம்ம பதுப்பெயர்கள்ல எப்படி பதுப்பெயர்கள்னு சொன்னா ப்ரொனவுன்ஸ், அதாவது சுட்டு பெயர்கள், மூவிட பெயர்கள், இதெல்லாம் எந்தெந்த இடத்துல வருகிறதோ அதற்கேற்ப அதுக்கு பொருள் வரும். இப்ப முருகன் வள்ளியை மணந்தான், அவன் அவளை காட்டிலே கண்டான் என்று சொல்லும் போது அவன் அவள்ங்கிறது முருகனை குறிக்கிறது. அதை நமக்கு மூவிட பெயர் சொல்லுவோம், சுட்டு பெயர் சொல்லுவோம். இப்ப அவன் அவள்ங்கிறதுக்கு தனிச்ச பொருள் இல்லை, அதுக்கு முன்பு வருகின்ற இயற்பெயர்களுடைய பொருள் தான் அதுக்கு. அதனாலதான் அதுக்கு ப்ரோனவுன் சொல்றது எல்லா மொழிகளிலும் இருக்கும். அதே மாதிரி இந்த இப்ப அது மாதிரி ஒரு டெய்க்சிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது சுட்டுதல், பொருளை சுட்டுதல். அப்ப இனிய அப்படிங்கிறது இனியவை செய்க என்று சொன்னால் இனிய செயல்கள் அர்த்தம். இனியவை கூறுக என்று சொன்னால் இனிய சொற்கள் அர்த்தம். எனவே இனிய என்பதற்கு அது கொண்டு முடிகின்ற வினையை பொறுத்து அதற்கு பொருள் நிச்சயமாக. எனவே இங்கே இனிய சொற்கள், இனிய உளவாக, இனிய சொற்கள் இருக்கும்போது, உளவாகன்னு இருக்கும்போது அவர் எடுத்துக்கிறார். இருக்கும்போது உளவாக இருக்க, அதாவது அவர் வினையச்சமாக எடுத்திருக்கார். துணை இருக்கும்போது அவற்றை விட்டு இன்னாதங்கிறது கடுமையான சொற்கள். மூவா சொல்லியிருக்கார், மூவாவிலிருந்து ஆரம்பிச்சிருக்கார். கடுமையான இன்னாதங்கிறது கடுமையான சொற்கள். அவர் இனியன்னு சொன்னாரு, இன்னாதன்னு சொன்னார். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இனிய சொற்களுக்கு கடுமையான சொல்கிறது எதிர்ப்பதம். இது எதிர்ப்பதம், இது ஆப்போசிட் வேர்டு. ஆனா இனிய இன்னாதங்கிறது எதிர்ப்பதம் அல்ல, அது எதிர்மறை பதம், முரண்பதம். அதாவது எதிர்ப்பதத்துக்கும் எதிர்மறை பதத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னா, எதிர்ப்புனா நெட்டைனா குட்டை, குட்டை நெட்டை எதிர்ச்சொல். இப்போ நெட்டைன்னு சொன்னா நெட்டை அல்லாதவற்றையும் நம்ம வேறுபடுத்தணும். நெட்டை அல்லாதது. திணை உயர்திணைன்னு சொல்லியாச்சு. உயர்திணை சொல்லிட்டு கீழ்த்திணைன்னு நம்ம அவர் சொல்லல, அல் திணைன்னு சொன்னார். திணை அதாவது உயர்வல்லாத திணை. இதுக்கு முரண்பதம் இருக்கு. அப்போ ஆப்போசிட் வேர்டு வேற, எதிர் மறைச்சொல் வேற. பிராமின் நான் பிராமின்னு சொல்ற மாதிரி, பிராமின் சூத்ரன் சொல்றது எதிர்ப்பதம் வச்சுக்கலாம். பிராமின் நான் பிராமின் எல்லாத்தையுமே அது மாதிரி இனிய இன்னாதங்கிறது அவர் எதிர்மறை பதங்களை உபயோகப்படுத்தியிருக்காரு. மூவா கடுமையான சொல் போட்டார். அதனால இன்னாதங்கிறது கடுமையான சொல் மட்டும் இல்லை, வேற ஏதாவது பண்புகளையும் அதை அடக்கி இருக்கலாம். சரி, அதனால நம்ம அந்த பொருள் சொல்ற போது இப்படியெல்லாம் கவனிக்க வேணுங்கிறதுக்காக சொல்றேன். அதாவது இதுல ஒரு பெரிய ஒரு பிலாசபிக்கல் அல்லது ஒரு இது இருக்குது. நான் சொல்ல வர்றது ஒரு சொல்லை நம்ம இலக்கணம் கூறும்போது அதனுடைய இயற்பண்பை மட்டும் வைத்து சொல்லும். பசுனா பசுத்துவம், 4 கால் உடையதுங்கிறத மட்டும் வைத்து நாம் அதுக்கு இலக்கணம் சொல்லுவதில்லை. அதனுடைய எதிர்மறை பண்புகள் அல்லது அதற்குரிய வேறு பண்புகள், அது குதிரை அல்லாதது, அது எருமை அல்லாதது என்று நீங்க அதுக்கு இலக்கணம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி புத்த தர்க்கவாதிகளும்
சொல்லிலக்கண சொற்பொருள் ஆராய்ச்சியாளர்களும் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் அப்போகான்னு ஒரு கோட்பாடு சொல்லுவாங்க. அதாவது விலக்கு கோட்பாடு, எதிர்மறை கோட்பாடு. ஒரு பொருளை நாம இலக்கணம் கூறும்போது அதனுடைய உடன்பாட்டு தன்மைகளால மட்டும் இல்லாமல் எதிர்மறை தன்மைகளாலும் நாம் வரையறுக்க வேண்டும். இது அப்போகா என்று, அப்போக கோட்பாடு என்று புத்த தர்க்கவியலாளர்கள் சொல்கிறார். இது விலக்கு அல்லது எதிர்மறை என்று நாம சொல்லலாம். எனவே ஒரு பொருளை நாம பார்க்கிற போது ரெண்டு வகையில, ஒன்று உடன்பாட்டில் மட்டும் இலக்கணம் சொல்லக்கூடாது, எதிர்மறையில இலக்கணம் சொல்லலாம். அதனாலதான் பாத்தீங்கன்னா திருக்குறள் இது இருக்கும். இந்த ஒரு புத்த தர்க்கவியலாளர்கள் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை இலக்கணத்தை சொல்லுகிற போது ஒரு இலக்கணத்தில் உடன்பாட்டின் போது எதிர்மறைத்தன்மையும் பேசுகிற ஒரு கோட்பாடு இருக்கு. இதை வந்து இன்றைய இங்க மேற்கத்தியதுல நாமினலிசம் சொல்றாங்க. இது மொழியியல் இதை வந்து போனடிக்ஸ், செமாண்டிக்ஸ் எல்லாம் டிஸ்டிங்டிவ் ஃபியூச்சர் அனாலிசிஸ். ஒரு டிஸ்டிங்டிவ் ஃபியூச்சர்னு சொன்னா இப்போ வந்து முருகன் என்று சொன்னால் ஆண்பால், பெண்பால் அல்லாதது, பிளஸ் ஆண்பால், மைனஸ் பெண்பால் இதெல்லாம் போடுவாங்க. இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னா டிஸ்டிங்டிவ் ஃபீச்சர்லாம் இதெல்லாம் வந்து மிஷின் லேர்னிங்க்கு, அதாவது மனிதனுக்குள்ள இதெல்லாமே இருக்கிறது. இது வந்து மிஷின் போன்றவற்றையெல்லாம் படிப்பு இருக்கு. இன்றைக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. ஆனா நம்ம இதுல மொழியில பாத்தீங்கன்னா அது போனடிக்ஸ், செமாண்டிக்ஸ்ல இந்த குழந்தைகளுடைய இந்த நியூரலாஜிக்கல் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, நரம்பியல் பாதிப்பு ஏற்பட்ட திக்குவாய், பேச்சு தடுமாற்றம், பேச்சு வராமை, இந்த குழந்தைகளுக்கு அந்த மொழியினுடைய ஒலிகளை கற்பிக்கிறதுக்கும் பொருட்களை கற்பிக்கிறதுக்கும் இதெல்லாம் ரொம்ப விரிவுபடுத்தி அவங்க வந்து அதை அந்த என்ன சொல்ற சைக்கோலிங்குவிஸ்டிக்ஸ் அல்லது கிளினிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸ் சொல்லக்கூடியதெல்லாம் அதில் கொண்டு போறாங்க. அப்போ இந்த பார்வை எப்படி வந்து ஒரு பல்வேறு தளங்களுக்கு போகிறது என்பது ரொம்ப முக்கியம். அதுக்கு நம்ம போக வேண்டாம். இந்த திருக்குறள்ல இந்த பார்வை இருக்குது. எல்லாவற்றையும் அவர் வந்து உடன்பாட்டிலும் சொல்லுவார், எதிர்மறையிலும் சொல்லுவார். அதனால இந்த இனிய இன்னாதங்கிறது எதிர்ச்சொல் அல்ல, எதிர்மறைப்படம். அதனால கடுமையான சொல் அப்படின்னு மட்டும் நம்ம பொருள் சொல்றது ஒரு சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனால் அது வந்து முற்றிலும் அதனுடைய இலக்கணத்தை கொண்டு வராதுங்கிறதுக்காக சொல்லலாம். சரி, இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விட்டு கடுமையான சொற்களை கூறுதல், கனிகள் இருக்கும்போது காய்களை பறித்து தின்பதை போன்றது. கூறுதல்ங்கிறது அந்த வாக்கியத்தினுடைய கூறுதல் காய் கவர்ந்ததை போன்றது. கனி இருப்ப, கனிகள் இருக்கும்போது காய்களை பறித்து தின்பதை போன்றதுன்னு எடுத்திருக்கிறார். கவர்தல் அப்படிங்கிறதுக்கு கவர்தல் என்பதற்கு ஒன்றை பற்றுதல், பறித்தல் என்ற பொருளை கொண்டிருக்கிறார்கள் பலர். அப்போ கவர்தல் என்பதற்கு பல பொருள் இருக்கு. பேராசிரியர் மாதை என்று இருக்காரு தெரியல. கவர்தல் என்பது விருப்புன்னு ஒரு பொருள், விருப்பம். நுகர்தல்னு ஒரு பொருள் இருக்கு, விருப்பத்திலிருந்து நுகர்தல் இருக்கு. இந்த இந்த நமக்கு தெரிஞ்சது கவர்தல்லாம் உனக்கு கவர்தல், உள்ளங்கவர்கள்வன், மனங்கவர். அந்த மனங்கவர் உளங்கவர் என்பதுல கூட கவர் என்பது விரும்புதல் என்ற பொருளில் இருக்குமோ என்று எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்கு. மனங்கவர், கண்கவர் என்று சொல்வது கண் விரும்புகின்ற என்ற விரும்புதல் என்பதுதான் அடிப்படை பொருளாக இருக்கும். கவர்தல் என்பது கண்ணை பறிக்கிற என்று நாம் பிற்காலத்திலே அதுக்கு பொருள், அந்த பொருளை மிகுதிப்படுத்தி இருக்கிறோமோ என்று எனக்கு தோன்றுகிறது. அது நாம் பிறகு பேசுவோம். சரி, எனவே கவர்தல் அப்படிங்கிறதுக்கு பறித்து தின்பதுன்னு எழுதியிருக்காரு. சரி, வணக்கம் என்ன சொல்றாரு பார்ப்போம். கனியே இருக்கிற போது காயம் பறிக்கணும், அது சரியான பொருள் தான், தவறு இல்லை. கவர்தல்ங்கிறதுக்கு பல பொருள், ஒரு சொற்களுக்கு பல பொருள் இருக்கிற போது நமக்கு அந்த பொருத்தமான பொருளைத்தான் நாம தீர்மானம் பண்றோம். அது எப்படி தீர்மானம் பண்ண வேண்டும் என்பதற்கு சில அடிப்படைகளை இருக்கின்றன. அது இவரே சொல்லியிருக்கிறாரு. நம்முடைய இனம், சார்பு என்றெல்லாம் வந்து தொல்காப்பியத்திலே இருக்கிறது. எந்த இடத்துல வருகிறது, எந்த சின்டாக்டிக் கான்டெக்ட், எந்த வாக்கியத்துல வருகிறது, எந்த சூழ்நிலையில வருகிறது. இப்ப நான் முன்னாடி பார்த்தோம், நல்ல இனியவைங்கிறத பார்த்தோம், நல்லவைங்கிறத பார்த்தோம். அது மாதிரி வருகிற வாக்கிய சூழல், பொருட்சூழல், அதாவது இது பிராக்மேட்டிக் சொல்லக்கூடியது. அப்புறம் வந்து
அதை வந்து அது இன்னும் உட்பிரிவாக பிரிக்கிற போது இப்ப மாவும் மருதும் ஓங்கினன்னு சொன்னா மா என்பது மருது என்ற மரம் இருக்கிறதுனால மா என்பது மரமாக இருக்க வேண்டும். அது விளங்குமா என்று அடை கொடுத்து சொன்னீங்கன்னா அது வந்து அடை கொடுத்து சொன்னா அதுக்கு வந்து அந்த மா என்று சொல்லி டிஸ்ஆம்பிகேட் பண்றதுலாம் சொல்லுவாங்க. அப்ப இதெல்லாம் வந்து நமக்கு சொற்பொருளியல் கோட்பாட்டுல சொல்லுவாங்க. அப்போ சொல்றது வந்து நாம வந்து எப்படி பொருள் கொள்வது, பல பொருள் ஒரு சொல் அப்படின்னு. அப்ப இந்த இடத்துல வந்து கவர்தல் என்பது நமக்கு ஒரு சிக்கலாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். கவர்தல் வந்து பற்றுதல்ங்கிறதா அல்லது விரும்புதல்ங்கிறதா நுகர்தலா என்ற பொருள் வருகிறது. சரி, மணக்குடர் என்ன சொல்றாருன்னா, பிறர்க்கு இனியவாக சொல்லும் சொற்கள் இன்பத்தை தருதலை கண்டவன் அப்படிங்கிறதா அவனுடைய எழுவாய் கொண்டு வந்து கண்டவன். கண்டவன் எழுவாயினுடைய ஒரு அடையாக கண்டவன் இனிய சொற்கள் இருக்க உல ஆகங்கிறதுக்கு இருக்க, இனியவைங்கிறது இனியவை, இனியங்கிறது பெயரச்சம் அல்ல, அது குறிப்பு வினையாளன் இருக்க. கடிய சொற்களை கூறுதல், அவரு வந்து எதிர்ப்பைத்தான் போட்டிருக்காங்க. கூறுதல் பழமும் காயும் ஓரிடத்தே இருக்க கண்டவன் பழத்தை கொள்ளாது காயை கொண்ட தன்மை. கொள்ளுதல் கவர்தல் என்ற பொருளை இவர் எடுத்திருக்கிறார். ஆனா பரிமேலழகர் என்ன பண்றாரு? பரிமேலழகர் இனிய உளவாக இன்னாத கூறும் இனிய சொற்கள் எடுத்திருக்கிறார். இனிய சொற்கள் அறம்பயக்கும் இனிய சொற்கள் எடுக்கிறார். அந்த இனிய சொற்களுக்கு அடை கொடுக்கிறாரு. அங்க வந்து அந்த அந்த சொற்களை உபயோகப்படுத்துறவன் வந்து அதனுடைய இன்பத்தை கண்டவன் என்று அது ஒரு விளக்கம் சொல்றாங்க. அறம்பயக்கும் இனிய சொற்களும் தனக்கு உளவாயிருக்க. அதாவது நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கான, நமக்கு முன்னாடி பல சொற்கள் இருக்கான, நல்ல சொற்கள். நம்ம என்ன பேசுற போது தேர்ந்தெடுத்து பேச வேண்டும். சாய்ஸ் வேர்ட்ஸ் சொல்றாங்க இல்லையா, அது ரொம்ப முக்கியம். அதை நாம வந்து ஒவ்வொரு கட்டத்திலும் பேசுகிற போது நாம் சொற்களை கவனமாக பேச வேண்டும். எதிர்மறை சொற்களை சொல்லக்கூடாது, புண்படுகிறவரை சொல்லக்கூடாது, வருந்த முடியாத சொற்களை சொல்லக்கூடாது. அந்த சொற்களை மிகவும் நாம் ஆராய்ந்துதான், அதாவது கவிஞர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் அல்லது மேடையில பேசுகின்றவர்களுக்கு மட்டும் இல்லை, சராசரியா நாம உரையாடுகிற போது கூட சொற்களை புண்படாமல், அதாவது இந்த ஒரு உணவு பண்டத்தை நாம உணவு என்பது நல்லா இல்லை என்று சொல்வதற்கும், இது கொஞ்சம் இதை விட வேற மாதிரி சமைச்சிருக்கலாமே என்று சொல்வதற்கு ஒரு வேறுபாடு இருக்கு இல்லையா, அது மாதிரி அது ரொம்ப முக்கியம். அதனாலதான் சொல்றாரு, சொற்களை சொல்லுவது அறம்பயக்கும் இனிய சொற்களும் அது இருக்குது. உனக்கு நிறைய சாய்ஸ் இருக்கு. சொற்களும் தனக்கு உளவா இருக்க, தனக்கு ஒருவனுக்கு அவற்றை கூறாது பாவம் பயக்கும் இன்னாத, இதெல்லாம் அடையாள கொண்டு வர்றாரு. அவற்றை கூறாது பாவம் பயக்கும் இன்னாத சொற்களை, இன்னாதன்னா அவர் எடுத்திருக்கிறார், அதே சொற்களை தான் பயன்படுத்தியிருக்காரு. ஏனென்றால் அவர் எதிர்ப்பதை பயன்படுத்தல, இனிய இன்னாத, இது வந்து எதிர்மறை பதத்தை பயன்படுத்தியிருக்கார். சொற்களை ஒருவன் கூறுதல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. கனி இனிய கனிகள்னு எடுக்கிறார். இனிய கனிகள், இனிய அப்படிங்கிறது மேல இருந்து கொண்டு வந்திருக்காரு. இனிய சொற்கள் என்பதுல இனிய இருக்குது இல்லையா, அதனால இனிய கனிகளும் தன் கைக்கண் உளவாயிருக்க இருக்கான்னு போட்டிருக்காரு. நீங்க கவனிக்க, இருப்பான்னு சொற்க இதுல இருக்கு, இருப்ப கனி இருப்ப கனி இருக்கான்னு வந்திருக்குது. அப்ப இந்த மொழி மாறி இருக்கிறது. அதாவது மறக்க, இறந்தான் இறக்க அப்படிங்கிறது இறப்ப, பழைய தமிழ் இறப்ப. இறப்பங்கிறது செயனு வாய்பாட்டு வினைச்சங்கள் வந்து வினைத்திருவது 12வது வினைத்திருவுன்னு சொல்லுவாங்க இலக்கணத்துல. இதுல வரக்கூடிய மறந்தான், இறந்தான், சிறந்தான், இருந்தான், இந்த சொற்கள்லாம் பழைய வினைத்திருவில் எப்படி இருக்குன்னு சொன்னா, பழைய தமிழ்ல இருப்ப, மறப்ப, இறப்ப, சிறப்ப என்று இருக்கும். ஆனா இன்றைய தமிழ்ல மாறி இருக்கு பாருங்க. இருப்ப அப்படிங்கிறது இருக்க, சிறப்பங்கிறது சிறக்க, அதே மாதிரி இறப்ப இறக்க,
சிறக்க இப்படி வரும். எனவே இது மாற்றம். அந்த மாற்றத்தை இது பரிமேலழகர் மொழியே மாறி இருக்கிறது. அவர் இருப்பன்னு சொன்னா இவர் இருக்கானே அவர் காலத்தில் உள்ள அந்த வினைத்திரிவு மாறி இருக்கிறது என்று நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே தன் கை உளவாய் இருக்க காய் கவர்ந்தற்று அவற்றை நுகராதுன்னு எடுத்திருக்காரு. அவற்றை நுகராது காய்களை நுகர்ந்ததனோடு ஒக்கும். காய்களை நுகர்தல் எடுக்கிறார். கவர்தல் என்பதுக்கு நுகர்தல் எடுக்கிறாரு. மற்றவர்கள்லாம் கொள்ளுதல், பற்றுதல், பறித்தல் எடுத்திருக்காங்க. எனவே கவர்தல் என்பதற்கு நுகர்தல் என்ற பொருள் பரிமேலழகர் கொண்டிருக்கிறார். நுகர்தல் என்பது விரும்புதலிலிருந்து வரக்கூடிய ஒரு சொல்லாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னால் நுகர்தல், கவர்தல் என்பதற்கு சங்க இலக்கியத்திலே நிறைய இடங்கள் வருகிறது. சங்க இலக்கியத்திலே இந்த சொல் நாம் நினைக்கிற இன்றைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அந்த பற்றுதல், கவர்தல், ஒருவரை வசீகரித்தல் என்ற பொருள் இல்லாமல் விரும்புதல், நுகர்தல் என்ற பொருள்கள் இருக்கின்றன. இது சிறுபானாட்டுப்படை போன்ற 10 பாட்டு உரைகளில நம்முடைய அச்சிரார்க்கணியரும் நுகர்தல் என்ற பொருள் கொடுத்திருப்பார். நுகர்தல் என்பதற்கு, அதாவது கவர்தல் அப்படிங்கிறதுக்கு விருப்பு அப்படின்னு சொல்லி தொல்காப்பிய உரியிலேயே அதுக்கு, அதாவது அது அரிய உரிச்சொல்னு வருகிறது. போன முறை நம்ம சிறுமையை பத்தி பார்த்தோம். சிறுமை என்பது துன்பம். சிறுமை என்பது துன்பம் அப்படிங்கிறது தொல்காப்பிய உரியில் சொல்லக்கூடிய பொருள். இது இன்றைக்கு நாம் எப்படி அகராதியை பார்த்து ஒரு பொருளை தேர்ந்தெடுக்கிறோமோ அது மாதிரி பழைய உரையாசிரியர்கள் பழைய நிகண்டுகள், பழைய வழக்குகளை பார்த்து பொருள் சொல்வார்கள். அப்படி திருக்குறள் தொல்காப்பிய காலத்தை சேர்ந்தது அல்லது திருக்குறளுக்கு இலக்கணம் தொல்காப்பியம் என்பதனாலே பரிமேலழகர் போன்ற பழைய உரையாசிரியர்கள் இந்த நூற்பரப்பில் எல்லாம் பயிற்சி உடையவர்கள், அவர்கள் இந்த பொருள் தான் வந்திருக்க வேண்டும் என்று சொல்லி தொல்காப்பிய பொருளை கொள்கிறார். நாம் இன்றைக்கு நமக்கு தெரிந்த நம்முடைய வழக்கில் இருக்கக்கூடிய பொருள் அல்லது நாம் அகராதியில் பார்க்கிற பொருளை நாம் கொடுக்கிறோம். எனவே பரிமேலழகர் அவர் காலத்துக்கு அவருக்கு அகராதியாக இருந்த ரெஃபரன்ஸ் கருவி நூலாக இருந்த தொல்காப்பிய பொருளை கொடுத்துருக்காரு. சிறுமையில துன்பம்னு சொன்னாரு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா கவர்தல் என்பதற்கு நுகர்தல் கொடுத்திருக்காரு. விருப்பத்திலிருந்து நுகர்தல் வருகிறது. விருப்பம் அது நுகர்வாக எப்படி வருகிறது நம்ம அப்புறம் பார்ப்போம். இதை நச்சினார்க்கணியன்னு கொடுத்திருப்பார். சரி, இது ஒரு நிலை. அடுத்தது இது கூடுதலா என்ன சொல்ற, கூறல் என்பதனால் சொற்கள் என்பது பெற்றான். நான் முதல்ல விளக்கிட்டேன். அந்த கூறுதல், இந்த இனியவை என்பது இனிய சொற்கள், இன்னாத அப்படிங்கிற குறிப்பு வினையாளனையும் பெயர்கள் சொற்களையும் குறிப்பதற்கு காரணம் கூறுதல் என்ற வினை. இனியவை செய்தல் என்று இருந்தால் அது செயலை குறிக்கும் என்பதை நான் விளக்கிறேன். சரி, எனவே சொற்பொருள் வாக்கியத்தாலே வெளிப்படுறதுக்கு இது உதாரணம் சொல்லிட்டேன். அடுத்தது பொருளை விசேடித்து என்ற பண்புகள் ஓமைக்கண்ணும் சென்றன. பொருள் அப்படிங்கிறது இதுல பொருள் என்பது சொல், தனி போன்ற சொற்கள். தனி பொருள்ங்கிறது சொற்கள், கனி என்பது ஓமை, கா என்பது ஓமை, இன்னா சொற்கள் என்பது பொருள். எனவே இங்கு பொருளை விசேடித்து என்ற பண்புகள், அதாவது இனிய இன்னாத என்பதுல இனிய சொற்கள், இன்னாத சொற்கள் என்ற அந்த பெயரில் இருக்கக்கூடிய அடை, இனிமை என்ற அந்த அடை, இது பொருளில் இருக்கக்கூடியது. அதாவது ஓமையும் பொருள் உங்களுக்கு தெரியும். ஓமைக்கண்ணும் சென்றன. எனவே இன்னாத காய்கள், இனிய கனிகள் என்று நீங்க இதுக்கு பொருள் சொல்ல வேண்டும். எனவே இனிய கனிகளை மாற்றி நுகராது காய்களை. அப்ப பொருட்கண்டிருந்த இனிமை என்ற அடை ஓமைக்கண்ணும் சென்றது என்று பார்க்கணும். அதுதான் விளக்கம் சொல்லிட்டேன். சரி, இனிய கனிகள் என்றது அவ்வை உண்ட நெல்லிக்கனி போன அமிழ்தானவற்றை அது சொல்றார். இனிய கனிகள்னா என்ன? அவ்வை உண்ட நெல்லிக்கனி. அது உங்களுக்கு அந்த கதை தெரியும். நெல்லிக்கனி, அதாவது அந்த நெல்லிக்கனியை உண்டால் இறப்பற்ற ஒரு மரணமற்ற பெருவாழ்வை அடையலாம் என்ற ஒரு நம்பிக்கை பார்க்கிறோம். அந்த கதையை அவர் நினைவு கூறுகிறார்.
இன்னாத காய்கள் என்றது காஞ்சிரங்காய். காஞ்சிரங்காய் காஞ்சிரம் நான் நினைக்கிறேன் எட்டி தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. காஞ்சிரம் என்பது உங்களுக்கு நிறைய கேரளத்துல வந்து காஞ்சிரங்காடு, காஞ்சங்காடு, காசர்கோடுங்கிறது காசருங்கிறது காஞ்சிரம் தான். கேரளாவில் வட மாநிலத்தில் கர்நாடகா இல்லையா காசர்கோடுன்னு சொல்லக்கூடியது காஞ்சிரங்காடு தான். காஞ்சிரங்காடுங்கிறது நிறைய கேரளத்துல நிறைய ஊர் பெயர்கள் இருக்கும். காஞ்சிரம். எனவே அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லிட்டார். கடுஞ்சொல் சொல்லுதல் முடிவில் தனக்கே இன்னாது என்பதாம். எனவே அந்த இன்னாத சொல் என்பது கடுஞ்சொல்லாக இவரும் உட்கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த கடுஞ்சொல் சொல்லுதல் முடிவில் தனக்கே இன்னாது என்பதாம். அதாவது காஞ்சிரங்காயை சாப்பிட்டீங்கன்னா, எட்டிக்காயை சாப்பிட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு நோயோ அல்லது மரணமோ ஏற்படலாம். அது மாதிரி இந்த தீய சொற்களை நாம் சொன்னால் அது நமக்கே மரணம் ஏற்படுங்கிறது குறிப்பெச்சம். இந்த குறிப்பெச்சத்தை எல்லா திருக்குறளையும் ஒரு குறிப்பெச்சம் சொல்லுவார். அதாவது ஒரு வாக்கியத்திலிருந்து இன்னொரு இன்ஃபரன்சியல், அதாவது நேரு அனுமானத்தை அவர் சொல்லுவார். அதில் சொல்லியிருக்கார். எனவே இவை 2 பாட்டானும் இன்னாத குரலில் குற்றம் கூறப்பட்டது. எனவே கடைசியா 10 திருக்குறள்ல கடைசி திருக்குறள் சிறுமை உள்நீங்கிய இன்சொல் மறுமையும் இன்மையும் இன்பம் தரும். இங்க வந்து இனிய உளவாக இன்னாத பொருள் கனியிருப்ப காய் வருதுன்னா அந்த குற்றத்தை சொல்லிப்பார். எனவே பாசிட்டிவாகவும் சொல்லுவார், நெகட்டிவாகவும் சொல்லுவார். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த விரும்பியது என்ற சொல்லை கொள்ள வேண்டும் என்று முதல்ல சுட்டி காட்டியவர் நம்முடைய சாரகபாணி தான். இன்பத்தை தரும் இனிய சொற்கள் தன்னிடம் இருக்க அவற்றை கூறாது ஒருவன் துன்பம் தரும் கடுஞ்சொற்களை கூறுதல் கனியும் காயும் ஓரிடத்தை இருக்க கனியை விடுத்து காயை விரும்பியது போலும் அவர் கொடுத்திருக்கார். அதற்கு அவர் சாதாரணமா சொல்றது கவர்வு விருப்பாகும். குறிச்சொல் கவர்வு விருப்பாகும் என்பது சொல்லி, எனவே அதை விரும்பினது போல, அதாவது கனி இருக்கிற போது காயை போய் விரும்புறதுன்னா விரும்புதல் உண்ணுதல் அர்த்தம். இது வந்து காரணம் காரியமாகிறதுங்கிற ஒரு வகையான டிரான்ஸ்பர் ஆஃப் மீனிங். சில வேலைகள்ல சில வந்து அது ஒரு யூஃபமிசமா நான் பல விஷயங்களை சொல்லுவோம். அதாவது மங்கள வழக்காக சொல்ற மாதிரி இது ஒரு வழக்கு. அவரு ஹி லவ்ஸ் மேங்கோஸ்ன்னு சொன்னா அர்த்தம் ஹி லவ்டு மேங்கோ. எல்லாரும் சாப்பிட்டு இருந்தா ஹி லவ்டு மேங்கோ அப்படின்னா அவர் மாம்பழத்தை ரொம்ப ருசிச்சு சாப்பிட்டாருன்னு அர்த்தம். அது மாதிரி அவர் மாம்பழத்தை மாம்பழம் அவருக்கு ரொம்ப பிடித்து விட்டது என்று சொன்னால் நன்றாக சாப்பிட்டாருன்னு அர்த்தம். அதனால கவர்தல் அப்படிங்கிறது விரும்புதல் என்பது நுகர்தலை என்ற ஒரு பொருள் விரிவு பெறுவதை நாம் பார்க்கிறோம். அதுதான் வந்து பரிமேலழகர் நுகர்தல்னு சொல்றாரு. கவர்வு விருப்பாகும் கவர் நடைப்புறவி. கவர் நடைப்புறவினா கவர் விருப்பாகிய குறிப்படத்தும். கவர் நடைனா விருப்பத்தை தரக்கூடிய நடை. எனவே இந்த பொருளை சொல்லிவிட்டு நச்சினார்கினி என்ன பண்றாருன்னா, இனி கவர்தல் என்பது கொள்ளுதல் என்ற கைக்கொள்ளுதல் என்ற பொருளிலும் வரும் அப்படின்னு ஒரு பொருளை சொல்லியிருக்காரு. ஏன்னா அதான் தூக்கலா இருக்கிறதுனால அவர் அதையும் எடுத்து சொல்லியிருக்காரு. ஆனா தொல்காப்பியர் காலத்துல இந்த ஒரு பொருள் நிச்சயமாக எங்கேயோ அருகிய வழக்கிலோ அல்லது ஒரு சொற்பொருள் விரிவாகவோ காணப்பட்டிருக்க வேண்டும். வட்டார வழக்கிலோ சொற்பொருள் விரிவாகவோ வழக்கில வழங்கி இருக்க வேண்டும். அந்த சிறுமையை போல, சிறுமை என்பது நான் சொன்னேன் பொங்கு வட்டார வழக்கில் போட்டிருக்கு. நான் பட்ட சிறுமைன்னு சொன்னா நான் பட்ட துன்பம்னு அர்த்தம். அது தொல்காப்பியர் சிறுமைங்கிறது துன்பம்னு சொல்றாரு. அதே மாதிரி கவர்தல் என்பதுக்கும் நாம பார்க்க வேண்டும். கவர்தல் சங்க இலக்கியத்துல பல இடங்கள்ல வருகின்றன. அவற்றை நான் பார்த்தேன். அவற்றை நிச்சயமாக பொருள் நிச்சயம் பண்றது ஒரு பெரிய ஒரு சிக்கலாகத்தான் இருக்கும். இதை பற்றி பேச வேண்டும். நான் பேரரசு மாதையன் இருந்தாருன்னா, அதாவது ஒரு சொற்களை வகைப்படுத்துறதுங்கிறது இலக்கணம் சொல்வதுங்கிறது வேற, அதனுடைய பொருளை வரையறைப்படுத்துறதுங்கிறது ரொம்ப சிக்கல். இப்போ வந்து செம்மொழி அகராதி ஒன்று தயார் பண்றாங்க. அதுல இந்த சொற்பொருளை கொடுப்பதுல எப்படி அவங்க சொற்பொருளை வரையறைப்படுத்துவது எப்படி, அதுக்கு வரையறைகள் இருக்கிறன. எப்படி ஒரு சொற்களை கண்டுபிடிக்கிறது, அதனோட வழக்கு நோக்கி ஆட்சி நோக்கி. ஆனால் அந்த இடத்துல இது மாதிரி வர்ற இடத்துல எப்படி நாம நிச்சயம் பண்றது, அதுக்குரிய செமாண்டிக் தியரிஸ் எல்லாம் இருக்குது. இதையெல்லாம் நம்ம எந்தெந்த இடத்துல எதை ஆண்டு அந்த சொற்களுக்குரிய பொருளை நாம சொல்ல வேண்டும். இதுல தமிழ் அகராதி கூட இந்த விரும்புதல் என்ற பொருளை உரியலிருந்து கொடுக்கல. அது பெரிய ஆச்சரியமா இருந்தது. ஆனால் திவாகர நிகண்டு இதை கொடுத்திருக்கிறது. கவர்தல் என்பது விரும்புதல் திவாகரத்தை கொடுத்திருக்காங்க.
இதை கவனிக்கவில்லையா என்று எனக்கு தெரியவில்லை, பார்ப்போம் ஏங்கிறது. சரி, அப்ப இதனுடைய வாக்கிய அமைப்பு பார்ப்போம். வாக்கிய அமைப்பு பார்த்தீங்கன்னா, இனிய உளவாக இன்னாத கூறுதல், கூறுதல்ங்கிறத எழுவாய், கவர்ந்தது கவர்ந்தாற் போலும்னு அவர் சொல்லுவாங்க. கவர்ந்ததுன்னு எடுக்கிறார் இந்த திருக்குறள்ல. கவர்ந்தது போன்றது, கவர்ந்து அற்றுங்கிறது கவர்ந்தது போன்றது, விரும்பியது போன்றது, விரும்பியதுங்கிறது சாப்பிட்டது போன்றது, தின்றது போன்றது என்று கூறல் எடுத்திருக்கிறார். வாசுபமான்ட்டு வேறொரு விளக்கம் சொல்றாரு, வேறொரு வாக்கிய அமைப்பு சொல்றாரு. அதையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். இனிய உளவாக இன்னாத கூறல், கூறல்னு சொன்னா கூறாதே, அல் மகனால் மக்கட்பதடி எனல் என்பது போல 2 வாக்கியமா பிரிச்சுக்கிறார். இனிய சொற்கள் இருக்கும்போது இன்னாத சொற்களை கூறக்கூடாது, அது அப்படிங்கிற நம்ம சப்ளை பண்ணிக்கலாம். கனி இருப்ப காய்க உணர்ந்துட்டு அல்லவா, அல்லவான்னு எடுக்கலாம். அது கனி இருப்ப காய்க உணர்ந்துட்டு பொருள் ஒன்றுதான். அந்த அந்த திருக்குறளை எப்படி வாக்கியமாக நாம பிரிக்கிறோம் என்பதை பொறுத்து கனி இருப்ப காய்க உணர்ந்துட்டு என்று 2 வாக்கியமாக பிரிச்சுக்கிறேன். நான் முன்பே சொன்ன மாதிரி இனிய என்பது குறிப்பினையாளன் என்பேன். உள என்பதுல ஒரு பிரச்சனை வருது. உள போல இனிய உள ஆக, கனி இருப்ப, கனி இருப்ப, கனி இருக்க, அந்த இருக்கிறதுக்கு இணையானதான் இனிய உளவாக, இனிய இருப்ப. அப்போ உளவாக என்பது இருப்பங்கிற பொருள்ல வருகிறது. அது பார்த்தீங்கன்னு சொன்னா பழைய தமிழ்ல இந்த ஆகங்கிறது ஒரு ஆட்சி இருக்கிறது. அது தமிழ் இலக்கியங்கள கொடுத்துருக்குறாங்க. நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். ஆஹா. அதாவது தமிழ் பேரகரையில் கொடுத்துருக்காங்க. அது ஒரு முக்கியமான ஒரு வழக்கு திருக்குறளில் வருகிறது. அதாவது முற்றோடு சேர்ந்து சேவனெச்ச பொருள் தரும் இடைச்சொல் ஆக என்பது, உள ஆக என்பது ஒரு இடைச்சொல்லாக முற்றோடு, அதாவது உள என்பது முற்று, வினைமுற்று, அது கூட ஆக சேர்ந்தால் அது எச்சம் செய்ய, உள ஆகானா இருக்க என்ற பொருள் கொடுக்கும். அதுக்கு காரெதிர் குன்றம் பாடினேயமாக, காரெதிர் குன்றம் பாடினேயமாகனா காரெதிர் குன்றத்தை பாட என்ற செய்வனச்ச பொருள் வருகிறது. இத்திருக்குறளே இருக்கிறது. வழுத்தினால் தும்மினேனாக, அழித்து அழுதால் யார் உள்ளி தும்மினீர் என்று. வழுத்தினால் தும்மினேன் ஆக, வழுத்தினால் தும்ம, யான் தும்ம, தும்மினேன் ஆகனா தும்ம. எனவே ஆக என்பது முற்றோடு சேர்ந்து வருகிற போது சேவனச்ச பொருள்படுகிறது என்ற ஒரு செய்தியை தமிழ் பேரகராதி பதிவு செய்கிறது. அது திருக்குறளிலேயே இருக்கிறது. வழுத்தினேன், வழுத்தினால் தும்மினேனாக, அழித்தழுதாள் யார் உள்ளி தும்மினீர் என்று இன்னும் வேற ஒரு இடத்துல வருகிறது. அது எங்க போட்டேன்னு பார்க்கிறேன். இன்னொரு திருக்குறளே அதே மாதிரி ஒரு திருக்குறள் வரும். அதே அதிகாரம் ஊடி இருந்தேமா, ஊடி இருந்தேமா, ஊடி இருந்தேமாக. ஆமா, ரைட், கரெக்ட். அதான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஆக அப்போ இது இந்த இடத்துல இப்ப என்னுடைய கேள்வி, அது முற்றா, உள என்பது முற்றா, குறிப்பு வினையாளனையம் பெயர்னு சொல்லடைவில் கொடுத்திருக்காரு வேலாயுதனார். நானும் குறிப்பு வினையாளனையம் பெயர்னா நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் தமிழ் லெக்சிக்கன் சொல்லக்கூடிய எடுத்துக்காட்டுகளையும் வேற நான் எடுத்துக்காட்டுகளையும் யோசித்துக் கொண்டிருந்த போது அந்த உள என்பது குறிப்பு வினைமுற்றாகத்தான் கொள்ள வேண்டுமோ என்று எனக்கு தோன்றுகிறது. அதாவது உள என்பது நான் இங்க சொல்லடியில் போட்டிருக்கேன். குறிப்பு வினையாளனையும் பெயராக நான் நினைத்தேன். ஆனால் நம்முடைய தமிழ் லெக்சியன் முற்று என்று சொல்கிறது.
ஊடி பாடினேயமாக தும்மினேனாக ஊடியிருந்தேமா அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா, அதையும் சொன்னார். எனவே உள என்பதற்கு குறிப்பு வினையாளனையும் பெயர் என்பதை விட குறிப்பு வினைமுற்று என்று சொல்லலாமா என்று ஒரு யோசனை இருக்கிறது. அதை நம்ம விவாதித்துக் கொள்ளலாம். எனவே இது ஒரு முக்கியமானது. அப்புறம் நான் வந்து சொன்னேன், கவர்தல் அப்படிங்கிறது விரும்புதல். அதை வந்து சாரங்கபாணி ஐயா தான் முதல்ல சொல்லியிருக்காங்க. அது வந்து நான் முன்பு சொன்னேன், புறநானூற்றிலே வருகிறது, கனி கவர்ந்து உண்ட கருவிரல் கடுவன். கவர்ந்து அப்படிங்கிறது, கவர்ந்து உண்டான்னு சொன்னா பற்றி உண்டான்னு எடுக்க முடியுமா என்று எனக்கு சந்தேகமா இருக்கு. விரும்பி உண்ட கடுவிரல் கடுவன், அங்கு விரும்பி என்று பொருள் கொள்ளலாம் நினைக்கிறது. அதுல பொருள் கொடுக்கவில்லை புறநானூற்றுல. காண கோழியோடு இதழ் கவர்ந்து உண்டு, கவர்ந்து உண்டு. எனவே கவர்தல் என்பது இந்த இடத்துல பற்றி அப்படிங்கிறத விட விரும்பி உண்டு அப்படின்னு எடுக்கலாம் என்று எனக்கு தோணுகிறது. இத நாம் நுகர்தல் என்ற பொருளில நம்முடைய சிறுவானாட்டு படையில வருது பாருங்க, நச்சர் உரையில, கொங்குகவர் நீளம் செங்கன் சேவல் தேனை நுகர்கின்ற நீல நிறத்தினையும், கொங்கு கவர் நீளம் நுகர்கின்ற. அதே மாதிரி கரவா பால் முலை கவர்தல் நோனாது, பிறரால் கறக்கப்படாத பாலினையுடைய முலையை உண்ணுதலை, கவர்தல் அப்படிங்கிறதுக்கு உண்ணுதல். அதாவது அது வந்து நம்ம அந்த சொன்னோம் இல்லையா முதல்ல, அந்த உபச்சார வழக்கு ஒன்றே ஒன்றாக சொல்றது. அதாவது விரும்புதல் அப்படிங்கிறது அந்த இடத்துல உண்ணுதல், நுகர்தல், தின்றுதல், தின்றல் என்று உபச்சார வழக்காக வர்றதா, அந்த பொருள் விரும்புகிறதா என்பதை நம்ம யோசிக்கலாம். எனவே கவர்தல் என்பது ரெண்டு நிலையிலும் நம்ம விளக்கம் சொல்லலாம். ஒன்று பற்றி உண்ணுதல், அதை பறித்து உண்ணுதல் எடுக்கலாம். பறித்து உண்ணுதல்ங்கிறது, பறித்தல்ங்கிறது அதை அதை கையகப்படுத்தி அதை சாப்பிட்றது தானே அல்டிமேட்டா வருதுன்னு பொருள் விரி சொல்லலாம். அதை விட விரும்பி விரும்பினான், அதை விரும்பினான் என்று சொல்கிற போது விரும்பினார் விரும்பி உண்ணுதல் என்று பொருள் கொள்ளலாம் என்று தோன்றுகிறது. எனவே ரெண்டு வகையிலும் நாம அந்த கவர்தல் என்பதற்கு பொருள் கொள்ளலாம் என்றாலும், பற்றுதல் என்பதை விட விரும்புதல் பொருத்தமாக உள்ளது என்று எனக்கு தோன்றுகிறது. எனவே விரும்புதலிலிருந்து நுகர்தல் என்ற பொருளை விரிவு செய்து கொள்ளலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. இதுதான் இந்த சொற்பொருள் ஆராய்ச்சியை பற்றி உள்ள விஷயங்கள். அடுத்ததாக இதுல வந்து கூடுதலாக சொல்றதை விட என்ன, நம்ம கொஞ்சம் நேரம் தான் இருக்கு, என்னுடைய சாரத்தை சொல்ல வேண்டும். ஆக சொல்லிட்டேன், வழுத்தினால் தும்மினியனாக. இன்னொன்னு சொன்னார் இல்லையா, என்ன திருக்குறள் சொன்னீங்க, எனக்கு மறந்து வச்சு. என்ன சார்? ஊடி இருந்தேமா தும்பினா. ஆமா, ஊடி இருந்தேமா, கரெக்ட் கரெக்ட். அது எங்க எடுத்துட்டு போனேன் நான், கிடைக்காதனால நான் விட்டேன். ஊடி இருந்தேமாக சிறுதான், ஊடி நோட் பண்ணிக்கிறேன் நான். அதனால இது இத்தனை விஷயங்களும் சொல்லியாச்சு. நீங்க வந்து சொல்லுங்க. கவர்தல் அத இந்த நம்ம விருப்பத்திலிருந்தே கொள்ள வேண்டியது கிடையாதுங்க. நம்ம என்ன முக்கியமாக அந்த எட்டிமாலஜி செமாண்டிக்ஸ் விட்டோம் என்றால், இந்த உண்ணுதல் என்பதுமே நுகர்தல் என்பதுமே விருப்பம் என்று வரவில்லைங்க. அது வந்து பொருந்துதல் என்றுதான். ஏனென்றால் நீர் பொருள்களையும் உண்ணுதல் என்று வரும், கடின பொருள்களையும் உண்ணுதல் என்றுதான் உங்களுக்கு முன்னால எல்லாம் நமக்கு வரும். இது நுகர்தல் எல்லாமே பொருந்துதல் என்கிற பொருள். இப்ப கவர்தல் என்பதும் ஒன்றோடு பொருந்துதல். அதனாலே தான் அந்த நுகர்தல் என்கிற அந்த பொருள் வளர்ச்சி மேல்நிலை சொல்லால சொல்றாருன்னு சொல்றீங்க. அதாவது உண்ணுதல், குடித்தல், நுகர்தல் மேல்நிலை சொல்லால சூப்பர் ஆர்டினேட் வார்த்தையினால சொல்றதாக நீங்க சொல்றீங்க. பொருந்துதல் அவங்களுக்கு வந்து அது ஒரே எட்டிமாலஜி தான். அவங்களுக்கு வந்து அந்த காலத்துல உண்ணுதல்னாலே பொருந்து. இப்ப கொலை உண்டான் அப்படிங்கும் போது கொலைப்பட்டான், கொலையில் பொருந்தினான், அந்த நிலையில் பொருந்தினான்ங்கிற பொருள் தான். வெட்டுண்டான் அது மாதிரிதான். இப்ப உண்மையாகவே பார்த்து இருந்தால் இந்த படுங்கிறது இந்த பாசிவ் வாய்ஸ்க்குள்ள ஆக்சிலரி, அதுக்கு பொருள் வந்து இப்ப இவர் வந்து கால்வெல்லாம் சஃபர்ன்னு நினைப்பாரு. ஆனா உண்மையாக பார்த்திருந்தா அது இல்லைங்களா, அதுல அந்த நிலையில் பொருந்தினான் அப்படின்னு பொருள். கொல்லப்பட்டான்னா கொல்ல பொருந்தினான். பெரியண்ணன் ஐயா, கேள்வி நேரத்துல கேட்டுக்கலாமே, இப்ப கிளாஸ் முடியட்டும். முடிச்சிடுறேன். இல்ல கேள்வி நேரத்துல கேட்டுக்கலாம். நான் முடிச்சிடுறேன்.
எனவே இது வந்து மேற்கோளாக வந்து மேற்கோள்கள் இவர் காரியத்தன கவிராயர் தான் சொல்லியிருக்கிறாரு. காரியத்தன கவிராயர் எங்க குறிச்சிருந்தன, எங்க இருக்கு? காரியத்தன கவிராயர் என்ன சொல்றோம்னா, காரியத்தினக்கு மொழியை விசேடித்த பண்பு ஊமைக்கண்ணும் இனிய கனி இன்னாத கனி என சென்றது. மால்வரை கமல் பூஞ்சாரல் கவினிய நெல்லி, அந்த சிறுபானாட்டு படை எடுத்து கொடுத்திருக்காரு. நான் அதை சொல்றேன் அதை சொல்லியிருக்கிறேன். எனவே மேற்கோள் வந்து இதுல இருக்கக்கூடிய மேற்கோளை தான் நான் பேச போறோம். இது மேற்கோளாக வேற எங்கும் வந்த மாதிரி தெரியல, யாரும் கொடுக்கல. நானும் வந்து தாமோதரனுடைய செக் பண்ணல. இருக்க வந்து சுப்பிரமணியர் மேற்கோள் பகுதி கொடுத்திருக்காரு. பண்பு பிரித்து கூட்டலை விளக்குவதற்கு, அது நான் நோட் பண்ணியிருக்காரு. எங்க வேற எங்கேயும் விட்டுட்டேன் போல இருக்கு. பிரயோகத்தில் இருக்கிறது அந்த பண்பை வந்து இது இனிய பண்பு அப்படிங்கிறத, அதாவது அன்வயம், அது எங்க நான் குறிச்சு வச்சேனே, எங்க இருக்குன்னு தெரியல. அன்வயப்படுத்துறதுங்கிறப்போ இந்த சொற்களை வந்து பொருள்கோள்ல நம்ம மாற்றி போடுவது போல இந்த அந்த இனிய என்ற அந்த பொருளுக்கு இருக்கக்கூடிய அடை ஓமைக்கண்ணும் சென்றது ஒரு வகையான பண்பு மாற்றத்தை காட்டுகிறதுன்னு சுப்பிரமணிய தேசிகரும் சுவாமிநாத தேசிகரும் அதை குறிப்பிட்டிருக்காங்க. அது பொருள்கோள் வகையில அதை விளக்கியிருப்பார்கள். இப்ப இங்க ஒரே ஒரு செய்தி சொல்லிட்டு நான் சுருக்க அதை முடிச்சிடுறேன். இதுல வேற ஏதோ எல்லாம் விடுவிட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். சிந்தனை தமிழ் பேரகராதில் அதை நான் சொல்லிட்டேன். ஆக என்பது இன்றைக்கு இந்த பொருள்ல அவங்க வேற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. வருதல் சொல்லி வச்சு நம்ம கிரியாகராதியில இந்த பொருள்கள் இந்த மாதிரி வரல. இன்றைக்கு இந்த வழக்கு இல்லை. பாடினேயமாக, எனக்கு இன்னும் அந்த பாடினேயமாக இருந்தேயமாக அப்படிங்கிறது வந்து வினையாளனின் பெயராக இருக்குமா என்ற ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. அதுதான் வாய்ப்பு உண்டு மாதிரி தெரியுதுங்களாமா. எனக்கு இன்னும் அது தெளிவாகல. நான் பார்ப்போம். அதான் பார்ப்போம். இப்படிப்பட்டவையாகவும் அந்த மாதிரி. ஆனா வந்து அது எப்படி வந்து அது செய்ய என்ற ஒரு வினை வடிவத்தை கொடுக்கிறதுங்கிறதுனால அது வினையாகத்தான் இருக்கும், வினைமுட்டாகத்தான் இருக்க வேண்டுமோ என்ற ஒரு ஐயம் வருகிறது. நம்ம அது பிறகு ஆராய்ச்சி கொள்ளலாம். அதுக்கு நாம் போக வேண்டாம். இப்போ முடிச்சிடறேன் நான் சீக்கிரம். இதுல இந்த அதிகமானுடைய கதை இருக்கு இல்லையா, அந்த நெல்லிக்கனி கதை உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதுல விளக்கமெல்லாம் இருக்கு. அதுல வந்து அது 240 ஆண்டு காலம் வாழ்ந்தார் அம்மையார் ஒரு கதை இருக்கு. அதுல இன்னொரு கதையை சொல்றாரு வடிவேலு செட்டியார். அதாவது காவிரி பூம்பட்டத்துல இருந்த பந்தன் அப்படின்னு ஒருத்தன் இருந்தானா. அவன் வைசியன் வந்து வியாபாரமாக கடல் யாத்திரை போய் அங்க ஆதிசேடனது சூழ்ச்சியால் நாகலோகம் சென்று ஆதிசேடன் மகளை நாகனிய மனம் புரிந்து அங்கு 12 வருடம் இருந்து ஆதிசேடனமிருந்து அளவிருந்த நாகரத்தனங்களும் பூஷணங்களும் போர்த்து கொள்ளின் இளமை மாறாதிருக்க தக்கதொரு பொற்படாமும் ஆடை, ஒரு ஆடையை வாங்கிட்டு வந்தானா. ஒரு ஆடை போர்த்து கொண்டால் அது வந்து இளமை மாறாம இருக்க ஆடையும், உண்டால் நீடூழி காலம் உயிர்வாழத்தக்கதொரு கருநெல்லிக்கனியும் பெற்று காவிரி பூவட்டினம் வந்து தான் பெற்று வந்துள்ளவற்றுள் ஒன்றான கருநெல்லிக்கனி பாதியை அரசனுக்கு கொடுத்து மற்ற பாதியையும் பொற்படாத்தையும் தன்மேல் மணிமாலையும் மந்தாதியும் பாடிய ஔவையாருக்கு கொடுத்து வாழ்ந்தனன் என்னும் ஒரு கதை உண்டு. பந்தனிடமிருந்து கருநெல்லிக்கனியை பெற்ற அரசன் அதிர்கோமான் என்னும் அதிர்கோமான் பத்தனிடத்து பெற்ற கருநெல்லிக்கனியின் பாதியே ஔவையாருக்கு கொடுத்தான் என்றும் கூறுவாரும் உளர். எனவே இது சம்பந்தமாக இருக்கக்கூடிய சில கதைகளையும் வடிவேலு செட்டியார் குறிப்பிட்டிருக்கிறாரு. இதுல வந்து நம்ம சம பண்ணணும். நான் முன்பே சொன்ன இந்த பிரித்து கூட்டல் அப்படிங்கிறது விருத்திர ரத்னாகர விதி. அதாவது இந்த பொருள்கோள்கள்லாம் வந்து சமஸ்கிருத இலக்கணத்துல யாப்பில் தான் சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கணத்துல யாப்பருங்காலத்திலயும் இது இருக்கு.
அணி இலக்கணத்திலையும் இருக்கும், சொல் இலக்கணத்திலையும் இருக்கும். ஏன் தமிழ்ல சொல் இலக்கணத்தில் இருக்குதுன்னா, இது தமிழை பொறுத்தளவு இது வந்து சொல்லிலக்கணம் சார்ந்தது என்ற ஒரு முக்கியமான இந்த ஆகுபெயரை பற்றி நாம் அதே மாதிரி பார்க்கணும். ஆகுபெயர்ங்கிறது இங்க வந்து கிராமட்டிக்கல். அதே மாதிரி இங்க கிராமட்டிக்கலா மாறிடுது அப்படிங்கிறதுனாலதான் இதை வந்து நம்ம தமிழ் இலக்கணக்காரர்கள் பொருள்கோளை வந்து சொல்லிலக்கணத்தை சொல்லுவாங்க. வடமொழியில வந்து யாப்பிலும் அணின்னு சொல்லியிருப்பாங்க. இதனாலதான் யாப்பருங்கலமும் தண்டி அலங்காரம் போன்றவர்கள் அதுல இருக்கும். அதனால விருத்த ரத்னாகர விதி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. விருத்த ரத்னாகரத்துல இது கேதாரபட்டர் எழுதுறதுல இருக்குதுன்னு சொல்லி பிரயோக ஆசிரியர் சொல்லியிருக்காரு. எனவே இது மாதிரி ஒரு பார்வை எப்படி இருக்குங்கிறது பார்த்து கொள்ளலாம். பிறகு இந்த அதிகாரத்தை பற்றி பார்க்கிற போது மொத்தத்துல இந்த இனிமை கோர் அதிகாரம் முதல்ல சொன்னேன். ஒரு கருத்தை சொல்லுகிற போது ஒரு நேர்முறையாக சொல்றது, நேர்முறையில சொல்றது, நேர்மறைங்கிற ஒரு புதுச்சொல் தப்பான பொருள்ல பயன்படுத்திட்டு இருக்காங்க. நேர்மறைங்கிறது பாசிட்டிவ்ங்கிறது, நேர்மறைன்னு சொன்னா ஆப்போசிட்னு அர்த்தம். ஆனா இன்றைக்கு தமிழ்ல இந்த சொல் தவறான ஒரு சொல்லாட்சியாக பயன்பட்டு வருகிறது. நேர்மறையாக பேசினார்னா பாசிட்டிவா பேசினாருங்கிறதுக்கு போட்டிருக்காங்க. எதிர்மறை வேற, நேர்மறை வேற. எனவே இங்க ஒரு பொருளை சொல்லுகிற போது உடன்பாடு என்று சொல்றது விட்டுட்டு உடன்பாடுன்னு சொல்லணும். நேர்மறை தப்பான ஆட்சி, தப்பான ஆட்சி. அது எப்படி திருத்த முடியாது. அது மொழியில இருக்கும். நீங்க அதுக்கு நாளைக்கு ஒரு விளக்கணம் சொல்ல வேண்டும், அதுக்கு சமாதானம் சொல்ல வேணும், அப்புறம் சண்டை போடணும், அதெல்லாம் இருக்கும். விடுங்க. சரி, இப்போ இந்த நான் முன்பு ஒரு கருத்தை சொன்னேன். அதாவது ஒரு கருத்தை நாம் பேசுகிற போது உடன்பாட்டிலும் எதிர்மறையிலும் பேசுறது, ஒரு டெஃபைன் பண்ற போது அது வந்து புத்த தர்க்கத்துல வந்து அப்போகம் அப்படின்னு ஒரு கோட்பாடா சொல்றாங்க. இன்றைக்கு மொழியில பாத்தீங்கன்னு சொன்னா அது டிஸ்டிங்டிவ் ஃபீச்சர் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. டிஸ்டிங்டிவ் ஃபீச்சர் அனாலிசிஸ் ஃபோனாலஜிலையும் செமாண்டிக்ஸ்லையும் பயன்படுத்துவாங்க. அதாவது ஒரு பொருளை நீங்க வந்து ஒரு வரையறுக்கிற போது, இலக்கணம் சொல்லுகிற போது அதனுடைய உடன்பாடு எதிர்மறையும் தேவை என்பதை நான் பார்த்தோம். அதுக்கெல்லாம் நான் ரொம்ப விளக்கத்துக்கு போகல, நான் முடிக்க வேண்டியிருக்கிறதுனால. இந்த இனிமை பொருள் அதிகாரத்துல 10 அதிகாரத்துல நம்ம பார்த்ததில் பார்த்தீங்கன்னா, இப்போ முதல் திருக்குறள் முதல்ல வந்து இந்த திருக்குறள்ல வந்து இலக்கணம் சொல்லியிருக்காரு, அப்புறம் அதனுடைய பயன்கள் சொல்லியிருக்காரு, அப்புறம் குற்றம் சொல்லியிருக்காரு. இந்த இன்சொல் என்பது நான் முன்பே சொன்னேன், இன்சொல்லை பற்றி உள்ள விஷயங்களை மற்ற நீதி நூல்கள்ல அதிகம் காணும். மனு தர்மத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது வரவேற்கிற போது இனிய சொற்களை சொல்லி வாழ்த்தி பேச வேண்டும் என்பதை மனுவும் விதிக்கிறது. ஆனா ரொம்ப விரிவாக அவர் பேசல. நம்முடைய திருவள்ளுவர் அதை வரவேற்பதனுடைய அம்சமாக விருந்தோம்புதலுக்கு அடுத்து வைத்து, விருந்தோம்புதலினுடைய ஒரு பண்பாக அதை விளக்கிவிட்டு பிறகு அதனுடைய பொது விரிவாக கொண்டு வந்து நண்பர் பேராசிரியர் நம்மளுடைய கணேசன் கூட்ட பேசிட்டு இருக்கிற போது சொன்னாரு, இங்க பாருங்க, நம்ம உரையாடும் போது மேல்நாட்டவர்கள்லாம் ஒருவரோடு இனிமையாக பேசிக் கொள்கிறார்கள். அவர்கள் வந்து தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ கடைகளுக்கு போனாலும் சரி, வெளியே போனாலும் சரி. நம்ம நாட்டுல இருந்ததுன்னு நான் சொன்னேன், நம்ம கிராமப்புறங்கள் இருந்தது. ஆனால் நகர நாகரிகத்துல வந்து நம்ம அந்த இனிமை பேசுவது, உரையாடும் போது ஒரு இனிமையான சொற்களை பகிர்ந்து அந்த இறுக்கத்தை குறைப்பதெல்லாம் நம்ம நாட்டில இருந்தது, கிராம பண்பாக இருந்தது. ஆனா இன்னைக்கு மாறிவிட்டது. அதை பத்தி நம்ம ஒரு நாள் பேசுறேன் நான். அதனால இந்த திருக்குறள் மொத்தம் அமைப்பு பார்க்கிற போது இன்சொல் அப்படிங்கிறதுக்கு இலக்கணத்தை முதல் திருக்குறள்ல சொன்னாரு. அதான் இன்சொல் ஈரமலை படிகளவாம்னு சொன்னாரு. அப்புறம் 2-3 திருக்குறள்ல வந்து விருந்தோம்புதலுக்கு சிறந்தது, அதாவது ஒரு வரவேற்கிற போது இன்முகம் சொல்லி அது வரவேற்பது என்று சொல்லி வரவேற்பதற்கு அது ரொம்ப அடிப்படையான பண்பு என்பதை அவர் சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது 4-5வது திருக்குறள், அதாவது அதனுடைய இம்மை பயன், அடுத்தது 6வதுல வந்து மறுமை பயன், 7-8ல இருமை பயனும் சொன்னார். அதாவது இருமையும் மறுமையும், இம்மை பயனும் மறுமை பயனும் சொல்வது என்பது எல்லா திருக்குறள் அதிகாரத்திலும் ஏகதேசம் இருக்கும். எந்த நீதியை சொல்கிற போது, பயன் சொல்கிற போது இன்றைய வாழ்க்கைக்கும் மட்டும் இல்லை அடுத்த வாழ்க்கைக்கும் என்று சொல்லி ஒரு தொலைநோக்கை சொல்லுகிற ஒரு பண்பு நம்ம இந்திய ஒரு அறக்கோட்பாட்டிலே இருக்கிறது. அது நம்முடைய தத்துவ கோட்பாட்டிலிருந்து வருகிறது. அடுத்த உலகத்தை பற்றி ஒரு நம்பிக்கையின் விளையாட்டுகள் வருகிறது. அது எல்லா சமூகங்களிலும் இருக்கிறதா இல்லைன்னு சொல்ல முடியாது. எனவே அடுத்த கடைசியாக 9-10ல நெகட்டிவா சொல்லியிருக்கிறார், இன்னாத கூறல். அதாவது
சிறுமையுள் நீங்கியின் சொல் சொன்னாரு. எனவே இன்னாத கூறலினுடைய அதாவது இன்சொல் இருக்க வன்சொல் என்பது வழங்குவது என்று எதிர்ச்சொல்லையும் சொல்லியிருக்கிறார். நான் முன்பே சொன்னேன், எதிர்ப்பதத்தை பற்றி சொன்னேன். எதிர்ப்பதத்தையும் சொல்லியிருக்கிறார். சிறுமையுள் நீங்கி என் சொல் என்று சொல்லி அதனுடைய டிஸ்டிங்டிவ் ஃபீச்சர்ல வந்து நெகட்டிவ் ஃபீச்சர்ஸ் சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கலாம். எனவே இலக்கணம் அப்படிங்கிறது ஒரு முன்னோர் கருத்தாக சொல்லப்பட்டிருக்கிறது, முதல் கருத்து. அப்புறம் நான் முன்பே சொன்னேன், இந்த திருக்குறள் இருக்கக்கூடிய ஒரு திருக்குறள் இருக்கக்கூடிய 10 திருக்குறளை நீங்க பார்க்கிற போது அதை யாருக்காக பேசுகிறார் என்ற ஒரு பார்வை ரொம்ப முக்கியம். அது வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ், அல்லது வந்து அந்த பிராக்மெட்டிக்ஸ்ல யார் உரையாடுகிறார்கள், அந்த முன்னம் என்ற கோட்பாட்டை பற்றி நான் விளக்கினேன். அந்த முன்னம் வந்து ரொம்ப திருக்குறள்ல முக்கியம். அந்த கூற்று யாருக்காக, அதுல 2வது திருக்குறள், 3வது திருக்குறள் கொடைஞரன், கொடை கொடுக்கின்றவன் விருந்தோம்புவனை நோக்கிய பேச்சு. அதாவது முகனமர்ந்து இன்சுலனாக பெறின் அகத்தானாம் இன்சுலனதே அறம் என்று சொல்லுகிற போது அது கொடைஞனை நோக்கிய பேச்சாக இருக்கிறது. அடுத்தது பொருளற்றவன் இன்புருவும் இன்சொலவர்க்கு துன்புருவும் துவாமை, உனக்கு தரித்திரமே இல்லாம போகும் சொல்ற போது பொருளற்றவனை நோக்கி பேசுகிறார். அறவோருக்கு பேசுகிறார் 96வது திருக்குறள்ல பாத்தீங்கன்னு சொன்னா, பணிவுடையன் இன்சொலனாதல் நல்லவை நாடி இனிய சொல்லி என்றெல்லாம் சொல்லுகிற போது இந்த அறவோர்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்கிறது. நீதிபதிகளுக்கு சொல்கிறார், நயனின்று நன்மை பயக்கும் அல்ல நீதியை தரும் என்று சொல்லி பண்பின் தலைப்புரியாக சொல்றாரு. மறுபடியும் 98 திருக்குறள் என்று சொல்வது சிறுமையுள் நீங்கி என் சொல் என்று சொல்கிற போது அந்த ஒரு பொதுவாக சொல்லக்கூடியது, அறவோருக்கு சொல்லக்கூடியது, பொதுவாக சொல்லக்கூடியது என்றெல்லாம் நம்ம பார்க்கிறோம். எனவே இந்த திருக்குறளை நம்ம அப்படியும் நம்ம பார்க்க வேண்டும் பார்க்கிறோம். திருக்குறள்ல மொத்தத்துல வந்து கட்டளையிடுவது அல்லது வந்து ஒரு கட்டளையிடுவதுன்னு சொன்னா கட்டளையிடுவது அதிகமாக இருக்கும். இன்னொன்று கண்டிஷனல், ஒரு நிபந்தனை இருக்கும், விருப்பத்தை சொல்லுவாரு. இப்படிப்பட்ட சொல்லாட்சிகள்லாம் நீங்க திருக்குறளை மொத்தத்துல நீங்க பார்க்கிறோம். எதிர்ச்சொல் அல்லது கேள்வி கேட்கறது, வினா கூறுறது என்ன பார்க்கிறோம். எனவே உடன்பாட்டிலும் பேசுவார், எதிர்மறையிலும் பேசுவார். எதிர்மறை என்று சொல்லும்போது எதிர்ச்சொல்லும் இருக்கும், எதிர்மறை இருக்கும் பார்க்கிறோம். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு தத்துவ பார்வையில் தர்க்க பார்வையிலிருந்து வருகிறது என்று நான் பார்க்கிறோம். எதிர்ச்சொல் என்பது வன்சொல் என்பதிலே அவர் சொல்றதுல பார்க்கிறோம். இதுல வேற என்ன நான் சொல்லணும், இதுல அநேகமா இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நினைக்கிறேன். எனவே இந்த அதிகாரத்தை நாம் இதோடு நிறைவு செய்து கொள்ளலாம். இத்தகைய பார்வைகளை ஏதோ விடுபட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு ஏதோ ஒரு மனசுல இருக்கு, நினைவில் இல்லை. இதோட நான் நிறைவு செய்கிறேன். நாம் ஏதாவது உரையாடுவதற்கு நேரத்தை ஒதுக்கி விட்டு இதோட நான் நிறைவு. நன்றி, வணக்கம். இது கேள்வி நேரம். கேள்வி வள்ளுவர் என்ன பண்ணியிருக்காரு என்றால் அந்த சிறப்பையும் கொண்டு வந்தார். ஆனால் அவர் என்ன திறமையாக பண்ணிக்கிறா, மதுமை மெம்மையும் என்பதுல பொதுமையாக சொல்லிப்பால இப்போதும் சரி எதிர்காலத்திலும் சரி என்பதும் அதுக்குரிய திறமையாக கையாண்டிருப்பதை பார்க்கிறோம். இம்மை என்றால் இப்பொழுதும் சரி, நீ பேசுகின்ற சமயத்திலிருந்து உடனடியாகவும் பிறகு எதிர்காலத்திலும் இன்பம் தரும் என்றும் பொருள் கொள்ளும் மாதிரி அவர் சொல்ல ஆண்டிருப்பதை நாம் காண்கின்றோம். அதுதான் அந்த திறமையில இல்லைங்களா? எடுக்கலாம். நீங்க எப்படி சொற்பொருளை நீங்கள் எப்படி கொள்கிறீர்களோ அதுக்கேற்ப பொருள் கொள்ளலாம். அது திருக்குறள் அதுக்கு எதிர் இல்லை. ஆமா, அவர் நோக்கு என்கிற முறையில இப்ப யாப்புல அது பார்த்தீங்கன்னா நோக்கு என்பது அது நச்சினார்க்கணியர் அந்த இதுல சொல்லிப்பாருங்களா, தொல்காப்பியத்துல நோக்கு என்பது திருப்பி ஆராய்வதற்கு பொருள் கொள்வதற்கு மாதிரி பாடியிருப்பது. செய்யுள் இதுல அத்தனை உறுப்புகள் சொல்லியிருக்கும் போது நோக்கு என்பது இது வந்து நோக்கு என்பதை சார்ந்தது. அதாவது மீண்டும் மீண்டும் ஆராய்வதற்குரியது. பொருள் கொள்ளலாம், தோண்ட தோண்ட பொருள் கொள்வது போல அப்படின்னு மாதிரி அந்த நோக்கு என்பது அந்த அணியில இவர் பாடியிருக்கின்றார். ஆகவே நம்ம பொதுமையாகவும் கொள்ள முடியும். செக்குலர் இதுலையும் உடனடியாக மதுமையும் என்றால் எதிர்காலத்திலும் இம்மையும் இப்போ உடனடியாக நீ பேச பேசவே உனக்கு இன்பம் தரும். அதாவது வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ப அந்த சொற்பொருளை எப்படி அந்த அந்த டொமைன்ல வருதா, இது வந்து தத்துவ சொல் இல்ல, சமய சொல் இல்ல, பொது சொல் என்று நீங்க சொல்லலாம், தவறில்லை. ஆனா மரபு ரீதியாக வந்து
மறுபிறப்பு என்று சொல்வார்கள். அதான் அதை பத்தி நான் பேசுறேன் அந்த இதுல. மறுபிறப்பா முத்தியா என இருமை என்று சொல்கிறார். இருமை என்று சொல்கிற போது பிறப்பு வீடுன்னு தான் சொல்லியிருப்பாரு பொருள். பிறப்பு வீடு அப்போ வந்து 3 வந்துருது. இம்மை மறுமைனா மறுபிறப்புன்னு ஒரு பொருள் இருக்கு. அப்புறம் மறுமை என்று சொன்னால் அது விடுபரா தெளிவில்லை. அதை நான் பார்க்கணும்னு நான் சொல்லிட்டேன். எனக்கு தெரியல, அது பார்க்கணும். ஆமாங்க, இந்த மரபு அதாவது அது மட்டுமே இவங்களுக்கு தெரிந்தேதான் இப்படி பாடியிருக்காரு என்றே சொல்ல முடியும். ஏனென்றால் நம்ம தமிழ் மரபு நீங்க பார்த்தீர்கள், இப்போ உள்ளுரை ஓமம், இறைச்சி, பிறகு அந்த நோக்கு, இதெல்லாம் பார்த்தோம் என்றால் இது வந்து நாம் இப்ப வந்து வலிந்து கொள்ள வேண்டியது கிடையாது என்றே சொல்லலாம். வந்து அவள் தெரிந்தேதான் அந்த இப்போ உள்ளுரை ஓமம், இறைச்சி எல்லாம் இப்ப அந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் 80% 90% அந்த சங்க செயல்கள்ல அது இயற்கையை விவரிக்கிறது போல இருக்கும். ஆனால் அது வந்து மறைமுகமாக உள்ளுரிவமும் இறைச்சியும் கொள்வதற்காக அந்த பொருளும் கொள்வதற்கு பாடியிருப்பதை அந்த மரபை காண்கின்றோம். ஆகவே இதுவும் அப்படியே தான். இவர் வந்து இதை பாடும்போது இந்த இலக்கண நூல், வாழ்க்கை இலக்கண நூல் பாடும்போது இவங்க அது தெரிந்தா இவங்க பண்ணியிருக்காங்க என்றே நாம சொல்ல முடியும் என்பது என்னுடைய கருத்து. நம்ம வலிந்து இந்த காலத்துக்காக நம்ம கொள்வதற்காக கொள்ள வேண்டியது கிடையாது. அதுதான் சொல்ல யாப்புக்கு நம்ம பார்த்தோம்ல சார். ஆமா, அதுல வந்து ஆமா, அது அப்படி நம்ம யாப்புக்காண்டி அவங்க பிரிச்சு எடுத்தாங்கன்னு சொல்லலாம். அல்லது சிறுமை உள்நீங்கியன்னு அந்த புணர்ச்சி அடிப்படையில எடுத்தா நுணுங்கியன்னு வரும்போது கருவிளமா தானே வரும். அங்கேயும் அவங்களுக்கு யாப்புல பிரச்சனை இருக்காதா? எப்படியே இருக்காது. அந்த சிறுமை உள் நீங்கியனுங்கிறது புணர்ச்சியில சேரும்போது யுனின்னு தானே சார் சேரும். அவன் உணிங்கிறப்ப உங்களுக்கு வந்து நிறைய ஆயிருது இல்லையா? ஆமா, நிறைய ஆயிருது. அதனால வியாப்புல அப்படி பிரிச்சாலும் பிரச்சனை வராது. ஓ, அப்படி பிரிச்சாலும் பிரச்சனை வராதோ? ஓ, சிறுமை அதுல யாப்புல ஆமா. ஓ, எச்சியர் மண்ணிலைய கொள்ளலாம் இல்லையா? ஆமா ஆமா, அதுக்கு அடுத்தால விளம்பன் நேர் வந்து அப்படி போயிட்டு இருக்குது. இல்ல, அது புரியலைங்களே. அவர் என்ன சொல்றாரு எனக்கு முதல்ல புரியவில்லை. என்ன சொல்லுவாங்க? நாங்க டிஸ்கஸ் பண்ணது என்னன்னா, இது சிறுமை உள்ளீங்கியன்றதான் இருக்க வேண்டும். உள்ளீங்குதல் ஒரு சொல். உள்ளீங்குதல்னா ஆழமாக விடுபடுதல் அர்த்தம். சிறுமை உள்ளிருந்து நீங்குதல் அர்த்தம் இல்லை. என்பது 7ஆம் வேற்றுமை நீங்கள் 5ஆம் வேற்றுமை நீங்கள் பொருளாக பலர் கொண்டிருக்கிறார்கள், தவறு. சிறுமை உள்ளீங்குதல் என்பதுதான் ஒரு தனிச்சொல். அது ஒரு சொல் நீர்மைத்து. எப்படி அங்க வந்து உள்ளின்றுங்கிறது ஒரு சொல் நீர்மைத்தா வருதோ வன் சிறப்புல, திருக்குறள் அது மாதிரி உள் அப்படிங்கிறது வந்து கூட்டு வினை வடிவங்கள்ல உள் என்பது ஒரு உபசர்க்கம் போல, அதாவது அந்த வினையினுடைய பொருளை ஆழப்படுத்துகிற பொருள்ல வரக்கூடிய வடிவங்களை எல்லாம் எடுத்து நாங்க பேசணும். எனவே உள்ளீங்குதல் என்றால் ஆழமாக நீங்குதல் அர்த்தம். எனவே அத சிறுமை உள் நீங்கியன்னு பிரிச்சு போட்டது தவறு. அப்படி போடக்கூடாது. சிறுமை உணீங்கியன்னு இருக்கு, உள் நீங்கியதா அப்படிங்கிறத பத்தி பேசுறோம். அதான் அவர் சொல்றாரு. அதுல நான் வந்து உள்ளீங்கியங்கிறப்போ வந்து கடைசியில அது தலை தட்டுங்களே. அவர் என்ன எடுக்கிற போது தலை தட்டாதுங்கிறார். நான் தட்டுமோன்னு தான் நான் நினைச்சிட்டு தட்டியே ஆக வேணுங்க கடைசியில இல்லைங்களா? உங்களுக்கு வந்து இதுல முடியும், கனியில முடியும். சிறுமை உணீங்கியங்கிறது வந்து அது வந்து முடியும். அது முடியாது. அவர் உணீங்கிய, நீங்க உணீங்கியன்னு சொல்லுகிறீர்கள் இல்லைங்களா? அப்ப வந்து ஆமா கருவிளம். ஆனா வந்து ஓசை இதாகுங்க. யாப்பு உங்களுக்கு வந்து தலை தட்டாமல் இருக்கலாம், ஆனால் ஓசை வந்து கெடும். சிறுமை உணீங்கிய விண்சொல்ங்கிறது அது எப்படி சார்? நான் சொன்ன சமாதானம் என்னன்னா, அந்த உள்ளீங்கியங்கிறதையும் பிரிச்சு உள்ளீங்கிய சொல்லக்கூடிய ஒரு கூரை பிரிச்சு யாப்புக்காக போடலாம் அப்படின்னு நான் சொன்னேன். இவர் அப்ப அதே வேண்டியதில்லை, இப்படியே கொள்ளலாம்னு இவர் சொல்றாரு. நாம இப்ப கொள்கிறோங்களா? அது வந்து பல இடத்துல திருக்குறள் எப்படி பிரித்தா இருக்கு. உங்களுக்கு வந்து ஒரே இந்த ஃப்ரேசல் வெப்ல இருந்தாலும் கூட முந்தைய சீரியல் எல்லாம் பாடி இருக்கலாம் இருக்குது. பேசணும், போன வகுப்புல நான் அதை பேசியிருக்கேன். அதனால இல்ல, ஒரு அடிக்குள்ள பேச முடியாது.
அடிகளுக்கு இடையில பேச முடியாது, அடிக்குள்ள பிரிக்கலாம்னு நான் சொல்லியிருக்கேன். ஆமா பேசுறேன். அதெல்லாம் உணிங்கியன்னு போடலாங்கிறீங்களா பிரபாகரன்? ஆமா சார், அது அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டா ஒரு புதிய ஒரு பார்வையா இருக்கும். ம். ஆனா அதுலயும் நமக்கு யாப்புல பிரச்சனை வராது. இது மாதிரி திருக்குறள்ல வரக்கூடிய புணர்ச்சியில வந்து இப்படி வரக்கூடிய இடங்கள் நான் பார்த்திருக்கேன் திருக்குறள்ல. ம். அதனால அப்படியே நமக்கு பிரச்சனை வராது, இப்படியும் பிரச்சனை வராது. அது வகையொலியா எடுத்துக்கலாம். முதல்ல நீங்க சொன்ன மாதிரி எடுத்துக்கிட்டா வகையொலியா எடுத்துக்கலாம். இல்ல இப்படி பிரிச்சாலும் நமக்கு பெரிய பிரச்சனை வராது. அதனால எங்க யாப்பு பிரச்சனை இல்ல, பொருள் பிரச்சனையை தான் நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறேன். இல்ல உள் வந்து நீங்க நிச்சயமாக அது வேற்றுமை உறுப்பு கிடையாது. அது அப்படி பண்ண முடியாதுங்க. உள்ளுக்கு இடம் சிறுமை இடம் நீங்கிய அப்படின்னு சொல்லிட்டு இல்ல வராது வராது வராது. நான் போன வகுப்புல விளக்கிட்டேன் சார், ரொம்ப விளக்கி இருக்காது. உள் அப்படிங்கிறது வந்து 5ஆம் வேற்றுமையில வர்றது, அந்த இடத்துல பொருட்படை வந்துடும். இல்ல நாம அப்படி நினைக்கிறோம். அந்த காலத்துல நாம எப்படி அதாவது சிறுமை உள் நீங்கிய ரொம்ப விளக்கி இருக்கேன். நான் வேணா உங்களுக்கு அந்த பகுதியை அனுப்புறேன், நீங்க பாருங்க. சரி சரிங்க.